வணக்கம். இது நிசதம் வலையொலி. நான் தென்னன் மெய்மன். இன்று 3ஆம் பிறை நாள். இனிதே தெரிந்தது. அதாவது ஒரு 3ஆம் பிறை நம்ம பார்க்குறது மேற்குவானத்தில் பார்க்குறோம். அது கொஞ்சம் உயரமாக தெரியும். அதனால் அது உயர் பிறைன்னு சொல்கிறாங்க, தொழுதுகான் பிறைன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதத்தினுடைய கடைசி நாளாக இருக்கிறதுனால கடைசி 7 நாள் நோன்பு இருந்து அந்த நோன்பின் நிறைவாக 3ஆம் பிறை பார்க்குற வழக்கம் நெடுங்காலமாக இருந்திருக்கு. இது செவிலிக்கு சான்றுகள் உறுதியாக இருக்குது. அதன்படி இன்றைக்கி ஒரு 3ஆம் பிறை முடியுது. சரி, இப்போ தானே பொங்கல் வச்சோம், 15ஆந்தேதி பொங்கல் வச்சோம், 7 நாளில் மாதம் முடியுதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, தை மாதம் அவ்வளவுதான். தமிழ் தேசிய பார்வையில் தை மாதம் திராவிட பொங்கல் வச்சு 7 நாளில் முடிஞ்சிருச்சு. இது பெரிய புரட்சி தான். இப்போ நாம் செய்திக்கு வருவோம். அப்போ நாளைக்கு என்ன அப்படின்னா, நாளைக்கு மாசி மாதமே பிறக்குது. ஐயோ, இது திடீர்னு சொன்னால் எப்படி? தைப்பூச நிலவுக்கு விடுமுறை எல்லாம் விட போகிறோம், அது பிப்ரவரி 2ஆம் தேதி எதிர்பார்க்குறோம், அது ஒரு நாள் முந்தி வரலாம் அப்படின்னு பஞ்சாங்கம் சொல்லுதுன்னா, ஆமாம், அதன்படி நடக்கிறவங்க நடக்கட்டும். ஆனால் இதை புரிஞ்சுக்குங்க. கண்மூடி வழக்கம் மண்மூடி போக கருத்தை சொல்வது எதிர்நீச்சல். நல்ல கருத்து இல்லையா? இந்த கருத்தை சொல்கிறது ஒரு எதிர்நீச்சலாக இருக்குது. வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கள் வாங்கி பதவிக்கு வருவது எதிர்நீச்சல். என்ன இது மக்களாட்சி? அப்படி தான் வர முடியும். இது ஒரு திரைப்பாடல் 1968ஆம் ஆண்டு வெளிவந்தது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல். அப்போது இந்த எதிர்நீச்சலில் தான் இந்த அறிவை நாம் மீட்டெடுக்க வேண்டியது இருக்குது. அப்போது இந்த அறிவை நம்மிடமிருந்து பறித்த அந்த அதிபயங்கர மூளை குற்றவாளிகள் யார் என்ற வினா அப்புறமா வரும். அது மெதுவாக விடை தேடிக்குங்க. இப்போ நாளையிலேருந்து 12 நாள் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி முழு நிலவு வரணும். இந்த வரவேண்டிய இந்த முழு நிலவுக்கு பெயர் மாசி மகம். இந்த மாசி மகம் பெரிய விழாவாக கொண்டாடப்பட்டிருக்குது. பல இடங்களில் மக்கள் இடப்பெயர்வு செய்து வந்திருக்கிறாங்க. எனக்கு நெடுங்காலமாக நான் இருந்த ஊருங்கிற வகையில் மாமல்லபுரத்தில் மாசி மகம் கொண்டாடப்படுவதை நான் பார்த்துருக்கிறேன். சுற்றுப்புறத்து கிராமங்கள்லேருந்து இரவு பகலாக மக்கள் வருவாங்க. வந்து இந்த கடற்கரை ஓரங்களில் தங்கி மீன் பிடிச்சு இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த வகையில் அவங்களுக்கு அந்த உரிய மாசி மக நாள் என்ன அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. அது இதுவரைக்கும் அவங்க செய்யலை. இனி அடுத்த ஆண்டில் அமையக்கூடிய அரசு அதை செய்யுங்கிறத எதிர்பார்ப்போம். இப்போது இந்த 12 நாட்கள் என்ன அப்படின்னா, தமிழக அரசியலில் இது தமிழ் புத்தாண்டு அரசியல் தானே நம்முடைய வலையொலி, பெரிய கோயிலை மையப்படுத்திய வலையொலிங்கிறதுனால இந்த முழு நிலவு எதிர்பார்க்கப்படணும். 12 நாள். அது பேர் பாட்டைன்னு பேர். அந்த காலத்தில் அந்த பாட்டையில் வலசை போனாங்க, நடந்து போனாங்க, சந்தைகள் நடந்துச்சு, தொடர்ந்து சந்தைகள் நடந்துச்சு. அப்போது அந்த பாட்டை சந்தை அப்புறம் சந்தைப்பேட்டையாகி சந்தைப்பாட்டை சந்தைப்பேட்டைன்னு ஆகியிருக்கலாம் அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இப்போ மறுபடியும் அதே வழக்கம் மறுபடியும் வரலாம். இந்த இடப்பெயர்வுக்கான காலம், புற வாழ்க்கைக்கான காலங்கிற வகையில் தேர்தல் பரப்புரைக்கான காலமாகவும் இது எடுக்கலாம். ஐயோ, யாருமே கூட்டணியே வைக்கலைன்னா கூட்டணி தான் தேவை வரலையே. ஏன்னா முதலமைச்சர் அவர்களே பழைய கூட்டணி கலைஞ்சதுங்கிறலாம் சொல்லாமல் ஓரணியில் தமிழ்நாடுங்கிறார். ஓரணின்னா கூட்டணி இல்லை, ஒரே அணி தான். கூட்டணி இல்லை, நாங்கள் தனி அணி போகணும்னு சொல்கிறாரு என்னன்னு தெரியல. அவர் ஓரணியா ஊரணியான்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அது பேரா ஊரணியா கருப்பாய் ஊரணியான்னு சொன்னால் நல்லாயிருக்கும். அவங்க தான் திருந்தணும். மக்கள் கூட்டணியெல்லாம் எதிர்பார்க்கல. யாராக இருந்தாலும் நில்லுங்க, உங்கள் ஊர் கட்சிக்கே நாங்கள் ஓட்டு போட்டு உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், ஆனால் நல்லது செய்யுங்க அப்படிங்கிறதான் எதிர்பார்க்குறாங்க. கூட்டணி வைக்க வேண்டியவங்க மக்கள் தானே தவிர தேர்தலில் நிற்கிறவங்க இல்லை. இதை நாம் கவனமாக பார்க்கணும். அதனால் தமிழ் தேசியத்தின் பேரால் யாரும் கூட்டணி பேச்சுக்கு இடம் தர வேண்டாம். நன்றி.